வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் 1823 கடலூர் மாவட்டத்தில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிகளுக்கு மகனாகப் பிறந்தார். ராமலிங்க அடிகளுக்கு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகளும் உண்டு. ராமலிங்க அடிகளார் பிறந்து 6 மாதத்திற்குள்ளாகவே அவரது தந்தையான ராமையா பிள்ளை அவர்கள் இயற்கை எய்தினார். இதன் காரணமாக தன் குழந்தைகளுடன் ராமலிங்க அடிகளாரின் தாயார் சென்னைக்கு குடியேறி வாழ்ந்து வந்தனர். மூத்த சகோதரர் சபாபதி ராமலிங்கத்தை பள்ளிக்கு அனுப்பினார். இந்த சிறுவன் அறிவாளியாக வளர வேண்டும். அதனால் ராமலிங்கத்தை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு சென்றார். ஆனால் அடிகளாரின் மனம் பள்ளியில் இல்லை, கல்விக்கு பதிலாக இறைவனை அறிவதிலே இருந்தது. ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் அவரிடம் கேட்டார், "நீ பாடம் படிக்கவில்லையே ராமலிங்கா?" ஆனால் ராமலிங்கம் பதிலளித்தார், "பாடங்களை விட இறைவனை உணர்வதே உண்மையான கல்வி." அதுவரை எதையும் படிக்காத அவரிடம் ஆசிரியர் ஒரு சோதனை கொடுத்தார். ஆனால் அதில் அவர் மிகுந்த தமிழ் புலமையை வெளிப்படுத்தினார். அதிர்ந்து போன ஆசிரியர் தானே கூறினார், "இவர் கடவுளால் நன்கு நனையப்பட்ட ஆன்மீக பிள்ளை. இவருக்கு இந்த உலக கல்வி தேவையில்லை." அவர் எப்போதும் முருகனின் தியானத்தில் ஆன்மீக சிந்தனைகளில் ஒளியையும் கருணையையும் பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தார். அதிகாலையில் எழுந்து தியானம் செய்தார். பசுமை நெஞ்சுடன் ஒவ்வொரு உயிரையும் கருணையுடன் பார்த்தார். ஒருமுறை வள்ளலார் அவரின் நண்பர்களுடன் இரவு வேளையில் சென்று கொண்டிருந்த பொழுது கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி நிறுத்தி கொள்ளையடிக்க முயன்றனர். அப்பொழுது கொள்ளையர்களில் சிலர் தங்கள் கைகளில் வைத்திருந்த ஆயுதங்களால் வள்ளலார் மற்றும் அவரை சார்ந்தவர்களை தாக்க முற்பட்ட பொழுது வள்ளலார் அக்கொள்ளையர்களை பார்த்து, "உயர்த்திய கை உயர்த்தியபடியே நிற்கட்டும்" எனக் கூற அந்த கொள்ளையர்களின் கை அப்படியே நின்றுவிட்டது. அவர்களால் அந்த கையை இறக்க முடியாமல் கதறி அழுது வள்ளலாரின் சக்தியை உணர்ந்து தங்களின் செயலுக்கு மன்னிப்பு கேட்டனர். உடனே வள்ளலார் அவர்களும் அவர்களை மன்னித்து களவு தொழிலை விட்டொழித்து நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுறுத்தி அனுப்பினார். இது வள்ளலாரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அதிசய சம்பவத்தை விவரிக்கும் அற்புதமான கதையாகும். இது அவரின் ஆன்மீக சக்தி, இரக்கமிக்க மனசாட்சி மற்றும் அக்கறையுள்ள மனித நேயம் ஆகியவற்றை மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. இதுபோன்று அவர் வாழ்வில் நடந்த அதிசயங்கள் பல உண்டு.